முருகன் உங்கள் அருகில் தான் இருக்கின்றார் என்பதை உணர்த்தும். இந்த கதை அருண் என்று வருகின்ற இடத்தில் உங்களை நினைத்து இதே கேளுங்கள். மாலை நேரம் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அருண் என்ற இளைஞன் தனியாக ஒரு மலைக்குச் சென்று அமர்ந்திருந்தான். வாழ்க்கையில் பல தோல்விகள், நம்பிக்கை இழந்த மனம், யாரிடமும் சொல்ல முடியாத வேதனை. என் வாழ்க்கை இப்படி ஏன் என்று அவன் உள்ளுக்குள் அழுதான். அவன் கண்களை மூடி மனதின் ஆழத்தில் ஒரு வேண்டுதல் செய்தான். முருகா, நீ உண்மையிலேயே இருந்தால் எனக்கு ஒரு வழி காட்டி உதவி செய். அந்த நிமிடம் காற்று சற்று மாறியது. மெல்ல ஒரு இனிய சத்தம் அவன் உள்ளத்தில் ஒலிக்கத் தொடங்கியது. அருண். அவன் அதிர்ச்சியுடன் கண்களை திறந்தான். சுற்றிலும் யாரும் இல்லை. ஆனால் அந்த சத்தம் தெளிவாக கேட்டது. பயப்படாதே, நான் உன் அருகில் இருக்கிறேன். அருண் குழப்பத்துடன் கேட்டான். யார் நீர்? நான் தான், உன் மனதில் நீ அழைத்த முருகன். அவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முருகா, நான் மிகவும் கஷ்டப்படுகிறேன். எல்லாம் தவறாக நடக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? முருகன் சிரித்தபடி சொன்னார். கஷ்டம் வந்தால் அது உன்னை உடைக்க அல்ல, உருவாக்கத்தான். நீ இப்போ இருக்கும் நிலை உன் வெற்றிக்கான அடித்தளம். ஆனா, நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்விதான். அருண். முருகன் மெதுவாக பேசினார். விதை மண்ணுக்குள் புதையும்போது அது இருட்டை பார்க்கிறது. அது அழிகிறதா? இல்லை, அது மரமாக மாற தயாராகிறது. அருண் அமைதியாக கேட்டான். நீயும் அதுபோலதான். இப்போது உன் வாழ்க்கை இருட்டாக தோன்றலாம். ஆனால் அது முடிவு இல்லை. அது ஆரம்பம். அப்போ நான் என்ன செய்யணும் முருகா? 3 விஷயங்களை நினைவில் வை. நம்பிக்கை விடாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். முயற்சி நிறுத்தாதே, வெற்றி அருகில் இருக்கிறது. பயம் வேண்டாம், தோல்வி உன்னை கற்றுக் கொடுக்க தான் வருகிறது. அருணின் மனம் மெதுவாக அமைதியாகியது. நான் உன்னை ஒருபோதும் விட்டு போகவில்லை என்று முருகன் சொன்னார். நீ விழும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன்னை எழுப்புகிறேன். நீ பார்க்காத போதும் கூட. அந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தை நிரப்பின. நான் இனிமேல் முயற்சி விடமாட்டேன் முருகா என்று அவன் உறுதியுடன் சொன்னான். அந்த நிமிடம் அந்த குரல் மெல்ல மறைந்தது. ஆனால் அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை அவன் உள்ளத்தில் நிலைத்தது. அந்த நாளிலிருந்து அருண் மாறினான். அவன் பயப்படவில்லை. அவன் நம்பிக்கை இழக்கவில்லை. ஏனெனில் அவன் தெரிந்து கொண்டான். முருகன் எப்போதும் என் அருகில் இருக்கிறார். பயம் முடிவு, ஆனால் நம்பிக்கை தொடக்கம்.